வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் அகப்பொருள். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இருவருக்கும் இடையிலான உறவு நிலையை எடுத்து கூறுவது. இதனை அகத்திணைகள் என்று கூறுவர். இது அகத்திணைகள் 7 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் 5ம் அன்பின் ஐந்திணை என்று கூறுவர். அன்பின் ஐந்திணை என்று எதுன்னு கேட்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். இதனை இந்த திணைகளுக்கு ஏற்ப முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று பிரிக்கப்பட்டுள்ளனது. இது 5 திணைகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். நிலம் என்பது 5 திணைக்குரிய 5 வகை நிலங்களையும், பொழுது என்பதை பெரும்பொழுது, சிறுபொழுது என்று 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டில் இருக்கக்கூடிய மாதங்களை 6 பகுதிகளாக பிரித்து பெரும்பொழுது என்றும், சிறுபொழுது என்பது ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரங்களை 6 பகுதிகளாக பிரித்து சொல்லக்கூடியது சிறுபொழுதுகள் என்றும் சொல்லக்கூடியது. இந்த நிலமும் பொழுதும் சேர்ந்தது முதற்பொருள் என்பர். அதேபோல் கருப்பொருள் என்பது ஒவ்வொரு நிலத்தினுடைய தெய்வம், மக்கள் முதலான தொழில் வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து கூறுவதற்கு பேர் கருப்பொருள் என்று கூறுவர். அதேபோல் உரிப்பொருள் என்பது மக்கள் வாழும் வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது உரிப்பொருள். இது ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஏற்ப உரிப்பொருள் என்பது மாறுபடும் அப்படிங்கிறது. 5 திணைகளுக்கும் 5 வகையான உரிப்பொருள்கள் இருக்குது என்பது இதில் கூறப்பட்டுள்ளது.